தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அக்டோபர் 17ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் கூறும் நிபந்தனைகளால் போலீசார் திகைத்து நிற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அக்டோபர் 17ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கரூர் செல்ல திட்டமிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, தகவல்களை பகிரலாம். கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை பார்க்க வந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் குடும்பத்தினர், அதாவது உயிரிழந்த குடும்பத்தினரை சந்திப்பதற்காக விஜய் முடிவு செய்திருக்கிறார். வருகிற 17ஆம் தேதி அவர்களை நேரில் சந்திக்க அவர் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையில் அதற்கான அனுமதி கோரி காவல்துறையிடம் தமிழக வெற்றி கழகத்துடைய தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி அலுவலகத்தில் நேரடியாக சென்று மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தனக்கு 0 டாலரன்ஸ் செக்யூரிட்டி தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை பார்த்தவுடன் காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் 0 டாலரன்ஸ் செக்யூரிட்டி என்பது பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு 0 டாலரன்ஸ் செக்யூரிட்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த பாதுகாப்பை தனக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டிருப்பது காவல்துறை உயர் அதிகாரிகளிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜய் குறிப்பாக எந்த ஒரு முக்கிய பொறுப்பிலும் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் என்ற பார்வையில் தான் காவல்துறையினர் பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது போன்ற உயர்தர பாதுகாப்பை தனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருப்பது காவல்துறை உயர் அதிகாரிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருச்சி விமான நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய கரூர் வரை தனக்கு 0 டாலரன்ஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை இதுவரை தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் 3 திருமண மண்டபங்களில் நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஆய்வு என்பது விஜயுடைய தனி பாதுகாப்பு பிரிவினர் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த இடத்தில் நடத்த வேண்டும் என்ற விவரங்களை இதுவரை அவர்கள் முடிவு செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் அதற்கான முறையான தகவல்களையும் காவல்துறையிடம் அவர்கள் வழங்கவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 17ஆம் தேதி என்று பார்க்கும்போது தீபாவளி விடுமுறை நெருங்கக்கூடிய ஒரு நாள், வெள்ளிக்கிழமை அன்று. இதனால் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த சமயத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதால் காவல்துறைக்கு இன்னும் கூடுதல் வலுவாக இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இதுவரை நிகழ்ச்சி நடத்துவதற்கான முறையான அறிவிப்புகளோ அது மட்டுமல்லாமல் அதற்கான விவரங்களையோ கரூர் மாவட்ட காவல்துறையிடம் இதுவரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த மனுவில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயுடைய பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டுமே நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்குள் அனுமதிக்க வேண்டும். அதே போல மற்ற அனைவருக்கும் அடையாள அட்டை முறைப்படி வழங்கப்படும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 0 டாலரன்ஸ் என்ற பாதுகாப்பு என்பது தனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருப்பது காவல்துறை அதிகாரிகளிடையே ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் ஒரு தகவலாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.